அனைவருக்கும் வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது. கோர்ட் உத்தரவை மீறியும் 12 மணிக்குள்ள கைது பண்ணாதீங்க நாங்க சொல்றோம் அப்படின்னு கோர்ட் சொல்லியும் கூட்டிட்டு போயிட்டாங்க. 10 நிமிஷங்க பாத்ரூம்ல இருக்காருங்க, வந்துருவாருங்க இருங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியும் எத்தனை 10 நிமிஷம் அப்படிலாம் வெயிட் பண்ண முடியாது, சீக்கிரமா அரெஸ்ட் ஆக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அவர் வீட்டை முற்றுகையிட்டு ஒரு பயங்கரமான ஒரு மிகப்பெரிய டிராமாவெல்லாம் நம்ம பார்த்தோம். அரெஸ்ட் ஆகி இப்போ கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணத்துக்காக? நேற்று பேசின பேச்சா அது எனக்கு புரியவே இல்லை. ஒரு விஷயம், என்னதாயா பிரச்சனை? நம்ம 2026 இருக்கிறோம், 21ஆம் நூற்றாண்டுல இருக்கிறோம். இன்னும் உட்காந்துக்கின்னு இந்த பொம்பளை நாயம் பேசிக்கிட்டு, இப்போ பொம்பளைகளை வச்சு கேவலம் பேசிக்கிட்டு, அது வேற இரட்டை அர்த்தத்தில் பேசிக்கிட்டு, இதை வச்சு ஒருத்தரை மட்டம் தட்ட முடியும், இதை வச்சு ஒருத்தங்களை கேவலப்படுத்த முடியும் அப்படின்ட்டு ஒரு என்ன ப்ராக்ரஸிவ் ஸ்டேட் இது? எங்க நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம்? இல்லை நம்ம உண்மையிலே முற்போக்கடைஞ்ச மாநிலம்னு சொல்லி நம்மளை சொல்லிக்கிறதுக்கு எதனா இருக்குதா? உண்மையிலே அங்கே நான் ஓப்பனாக சொல்கிறேன், அப்படியே டே பை டே அரசியல் இன்ட்ரெஸ்ட் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்குதுங்க. அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது சில்லறைகள் வெர்சஸ் பாஞ்சில்லறைகள், சல்லி வெர்சஸ் சில்லறை அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. மாறி என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே ஒரு வைபு, எல்லாருமே ஒரு டைப்பாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த அரசியலே போயிட்டு இருக்குது. என்ன பேச்சு அது? இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காவேரி பிரச்சனைக்காக போராட்டத்தை முன்னெடுக்கிறார், திமுக சார்பில் பச்சை துண்டு போட்டுட்டு பேசுறாரு அப்படின்னா பேசுங்க. பேசும்போது நீங்க காவேரியில தண்ணி வரல, அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா அப்படின்னு பேசுறீங்க. கூட்டத்துல இருந்து திரிஷான்னு கத்துறாங்க. கத்தனா என்ன பண்ணிருக்கணும்? வாய மூடா குரங்கு, என்ன பேச்சு பேசுறீங்க, மூடு அப்படிங்கிற மாதிரி முதல்ல அங்க இருக்கிறவங்கள ஆஃப் பண்ணிருக்கணும். அல்லது குறைஞ்சபட்சம் அதுக்கு ரியாக்ட் பண்ணாம, கூட்டத்தில் இருக்கிற கோமாளிங்க தான் கத்துறாங்க அப்படின்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணாம தொடர்ந்து தான் என்ன சொல்ல வந்தோமோ அதை சொல்லியிருக்கணும். ஏன் அப்படி ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வந்த உடனே நீங்க எக்ஸைட் ஆவறீங்க? இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரெஸ்ட் ஆகும் போது இது பாத்தீங்கன்னா நான் பேசினதை வெவ்வேறு மீனிங்ல வெட்டி ஒட்டி அப்படியே ஒரு மாதிரி மாடுலேஷன் பண்ணி அதை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் கிடையாது. உங்க மனசுக்குள்ள இருந்த அந்த அழுக்கு தான் உங்களை அப்படி பேச வச்சுச்சு. இது முதல் முறை இல்லையே. நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்ததுக்கும் இது வேற ஒரு மாதிரியான அர்த்தத்துல தான் பேசுனீங்க. ஏன் உங்க அப்பா முதற்கொண்டு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா 2016 பரப்புரையில்னு நினைக்கிறேன், மேடையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருப்பாங்க, கீழே அவங்களுடைய வேட்பாளர்கள்லாம் இருப்பாங்க. அதை பற்றி பேசும்போது கூட ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேலே அந்த அம்மா, கீழே இவங்கெல்லாம் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் வேற எதுவும் அர்த்தத்தில் சொல்லலை அப்படிங்க வேண்டியது. அந்த தப்பாக நினச்சிக்காதீங்க நான் வேற அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னாலே என்னன்னா, நான் சொல்றது டைரக்ட் மீனிங்ல மட்டும் எடுத்துக்காம இன்னொரு அர்த்தத்திலையும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான். அப்போ இதுல என்ன வருது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ அவங்க திரிஷான்னு கத்துனாங்க, அதை வச்சு நீங்க ஏதோ ஒரு அசிங்கமான ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்துட்டீங்க. இது கொடுக்கறது மூலமா உங்களுக்கு என்னதாங்க வரப்போகுது? உங்க கட்சியில யாராச்சும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களை மிகப்பெரிய லீடர் எப்பா ஆளுமை கிடைச்சிட்டாரான்னு பார்க்க போறாங்களா? இல்ல பப்ளிக்ல யாராச்சும் அடே அப்பா என்ன பாயிண்டா பேசுறாருப்பா உதயநிதி அப்படின்னு பார்க்க போறாங்களா? இல்ல இதனால உங்களுக்கு ஒரு ஒத்த ஓட்டு எக்ஸ்ட்ரா வரப்போகுதா? அப்புறம் ஏன் அதை பண்றீங்க? எல்லாத்துக்கும் மேல அது என்ன டேஸ்ட்? அது அப்படி பேசினா அது ரசிக்கத்தக்க விஷயம் அப்படின்னு நம்புறதே எவ்வளவு பெரிய பைத்தியார்த்தனம். அப்படின்னும் போது நீங்க மட்டும் எப்படிங்க அப்டேட் ஆகாம தோத்தப்ப மட்டும் ஒரு அறிக்கை விட்டீங்கல்ல, நாங்க அப்டேட் ஆகி அடுத்த வருஷன்ல நாங்க வருவோம் அப்படின்ட்டு. ஒரு வருஷனும் இல்லையா, அதே பழைய அழுக்கு படிஞ்ச அருவருப்பான அதே வருஷன்ல தானே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இப்படி பண்ணி வச்சுட்டு இவர் ஒரு பேச்சை பேசி வச்சிடறாரு. பயங்கரமா எரப்ட் ஆகுது சோசியல் மீடியா, நேஷனல் மீடியா, லோக்கல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே பயங்கரமா எரப்ட் ஆகுது. நேஷனல் மீடியாலாம் நேற்று போட்டு சும்மா வறுத்து எடுத்துட்டாங்க. இஷ்டத்துக்கும் என்னங்க பேச்சு, இது என்ன ஃபில்த்தி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி வச்சு கிழிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ரைட், இவ்வளோ தூரம் போனதுக்கு அப்புறம் அடுத்து இது எங்க போய் நிற்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத வகையில் நம்ம அதிகபட்சம் என்ன எதிர்பார்ப்போம்னா வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அதே போல இவங்க மகளிர் ஆணையத்துக்கு, தேசிய மகளிர் ஆணையத்துக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுல அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்க எங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு காலையில பாருங்க, நம்ம தாவேக்காவை இந்த இடத்துல பாராட்டி தானே ஆகணும். ஆளுங்கட்சி களத்துல இறங்கி போராடுறாங்க. ஒரு ஆளுங்கட்சி, அதிகாரத்தை வச்சுட்டு இருக்கிற கட்சி களத்துல இறங்கி தமிழ்நாடு முழுக்க போராடுறாங்க. இதுக்கு முன்னாடி நீட் பிரச்சனை சம்பந்தமா ஒரு போராட்டம் போயிட்டு இருந்துச்சு. காவேரி பிரச்சனை சம்பந்தமா எல்லாரும் போராடிட்டு இருக்கும்போது ஏங்க நீங்களும் தான் போராடுங்களா அப்படின்னு கேட்டப்ப, ஏங்க நாங்களே ரூலிங் பார்ட்டியாவே இருந்துக்கிட்டு நாங்களே போய் போராட்டமும் பண்ணா அது எப்படிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓ அப்ப நீட் பிரச்சனை, காவேரி பிரச்சனைக்கெல்லாம் போராடாதவங்க இப்ப ஏதோ ஒரு பிரச்சனைக்கு போராடுறீங்களே, என்னங்க பிரச்சனை அப்படின்னா அது திரிஷா அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை.
அதுக்கு களத்தில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ யாரையா நீங்க? அதுக்கு என்ன லாஜிக்கு? அதுதான் இதுக்கும் பொருந்தும். ரூலிங் பார்ட்டினா ரூலிங் பார்ட்டியை வச்சு நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்குமோ எடுங்க, வழக்கு பதிவு பண்ணுங்க, என்னத்தையாச்சும் பண்ணிட்டு போங்க. போராட்டம். சரி ரைட்டு. மொத்தத்தில்ங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒன்னே ஒன்று சொல்லணும். நீங்க திருந்தல, நீங்க மாறல அப்படின்னா நீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கிற வரைக்கும் விஜய் தான் முதலமைச்சர். உண்மையிலே அப்படி ஒரு டம்மியான ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தீங்கன்னா இப்படிதான் நடக்கும். கொஞ்சமாச்சும் ப்ராக்ரஸிவா அறிவுபூர்வமான கேள்விகளை, ஆழமான பிரச்சனைகளை எடுத்து சட்டமன்றத்திலே ஆகட்டும் பொதுவெளியிலே ஆகட்டும் விவாதிக்கக்கூடிய, டீப்பரா இவங்க பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு பொறுப்புள்ள பக்குவமுள்ள ஒரு தலைவராக இருந்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம்ல உங்க பேச்சு எடுபடும். இப்படி சில்லற சண்டை போட்டு எடுபடாது. டிவி கேக்கு ரொம்ப ஈஸி உங்களை டீல் பண்றது. அவங்க பாட்டுக்கு வைப் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க. அதனாலதான் அவங்க திட்டமிட்டு எங்களுக்கு போட்டி இவங்க தான், திமுக தான், அவங்கள வில்லனைஸ் பண்ணி நாங்கள் அரசியல் பண்றோம் அப்படின்ட்டு ஒரு ஈஸியஸ்ட் பாத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. தெளிவாக தான் ஏடிஎம்கேவை அப்படி அழிச்சிட்டு டிஎம்கேவை அப்படி பெருசா காட்டி அதுக்கு எதிரான அரசியல். எக்ஸாக்ட்லி இதுக்கு முன்னாடி டிஎம்கே எப்படி பிஜேபியை பெருசா காட்டி ஒரு அரசியல் பண்ணாங்களோ அதே அரசியல் இவங்களுடைய சர்வைவலுக்காக இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தீனி போடுற மாதிரி நீங்களும் மொக்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த சூழல்ல அரெஸ்ட் வர்றாங்க, பார்த்தா திடீர்னு அரெஸ்ட் வரைக்கும் போது உடன்பிறப்புகள்லாம் முற்றுகை. அந்த இடமே சும்மா ஈசிஆர்ல அவருடைய வீடு நீலாங்கரையில் ரணகலமாவது. கைதே நடந்துருச்சுங்க. கைது நடந்து கூட்டிட்டு போறாங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, இந்த அரெஸ்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ட்டு. நான் காமெடியாக தான் பார்க்குறேன் அப்படின்றாரு. காமெடியாக தான் பார்ப்பார், ரைட்டு. இந்த அரெஸ்ட்டை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம காமெடியாகவும் அதே சமயத்தில் தமிழ்நாட்டுக்கு அடுத்து வரப்போகிற ஒரு பேராபத்தாகவும் நம்ம பார்க்கணும். என்னப்பா கேவலமான பேச்சு, மட்டமான பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேராபத்துங்கிற அப்படின்னா அப்படி தாங்க பார்க்கணும். கடந்த திமுக ஆட்சியிலையும் கூட நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு சொல்லி யாரை அரெஸ்ட் பண்ணாலுமே அந்த அரெஸ்ட்டுக்கான காரணமும் அந்த நியாயமும் சரியா இல்லாத பட்சத்தில், ஏன்னா நம்ம சட்டம் சில விதிமுறைகள் கொடுத்துருக்குது. விருப்பு வெறுப்புக்கு பழி வாங்கிறதுக்கு டைம் பாசிங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. உண்மையிலேயே அந்த நபர் தப்பிச்சு ஓடிடுவாரு, அந்த நபர் இரு பிரிவுகளுக்கு நடுவில் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசியிருக்காரு, அல்லது மிகப்பெரிய அளவில் ஒரு குற்றத்தில் ஈடுபட்டிருக்காரு, அவரை வெளியே விட்டுருக்கிறது அப்படிங்கிறது சாட்சிகளை கலைச்சிருவாரு அப்படின்ற அளவுக்கு இன்டென்சிட்டி இருக்குதுன்னா தவிர்க்க முடியாத சூழல்ல தான் அரெஸ்ட். ஆனா இது தவிர்க்க முடியாத சூழலானா இல்லைங்க. முழுக்க முழுக்க ஈகோக்காக நான் யாருன்னு காட்டுறேன், இப்ப என்கிட்ட பவர் இருக்குது, நான் யாருன்னு காட்டி விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரியான அரெஸ்ட். அது டிஎம்கேக்கு நடக்கும்போது நம்ம எங்க கவலைப்படணும் அப்படின்னா உண்மைதான். இதைத்தான் டிஎம்கேவும் 5 வருஷமா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனாலும் இதை பேச வேண்டிய தேவை ஏன் இருக்குன்னா, நீங்க எல்லாரும் உதயநிதி ஸ்டாலினை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் ஆயிட்டாரு, லெட்ஸ் செலிப்ரேட் அப்படின்ட்டு. நான் அப்படி பார்க்கலைங்க. உதயநிதி ஸ்டாலினையே போயிட்டு ஈஸியா தூக்கிட்டு போறாங்க அப்படின்னா அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்டேட்ல இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறவங்க, இவங்களை விமர்சிக்கிறவங்க, இவங்களை கடுமையாக விமர்சிக்கிறவங்க, இவங்க நோக்கி சட்டையர் பண்றவங்க, அல்லது இவங்களை நோக்கி பார்த்தீங்கன்னா ஃபன் பண்றவங்க, அதாவது நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் அடிப்படையிலேயே கூட இவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஆகிற மாதிரி, இவங்களுக்கு நெருக்கடி ஆகிற மாதிரி பேசுறவங்க எல்லாருக்கும் நாளைக்கு என்னடா நிலைமை அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். இப்போ பயங்கரமா ஒரு விஷயத்துல டிவிக்கு நெருக்கடிக்குள்ளாக்குற மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டுறாரு, ஒரு ஜேர்னலிஸ்ட் நல்லா லாக் பண்ணி கேட்டார் அப்படின்னா அவரை என்ன மாதிரி டீல் பண்ணுவாங்க? இது சும்மா சாம்பிளுங்க. இது நம்ம உதயநிதி ஹி டிசர்வ்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் பார்க்காம இது எதை நோக்கி போயிட்டு இருக்குது, ஈஸியா அரெஸ்ட் அப்படிங்கிறது நார்மலைஸ் பண்ணப்படுது அப்படின்னா, இப்போ லாக்அப் டெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேக் டு பேக் நடந்து நார்மலைஸ் பண்ணப்படுதுன்னா அது ஒரு 30வது தடவை 40வது தடவை நடக்கும்போது நம்ம சைக்காலஜி நம்மளே அறியாம நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அதுக்கு அவ்வளோ தூரம் நம்ம எரப்ட் ஆக மாட்டோம். அதே மாதிரி தான் இப்போ பள்ளிகளுக்குள்ள இவங்க நுழையிறது முதல்ல நடந்தப்ப பயங்கரமா நம்ம ரியாக்ட் பண்ணோம், பயங்கரமா கோவப்பட்டோம். திரும்ப நடக்க அது ஒரு மாதிரி ஒரே விஷயத்தை எந்த தடவை கண்டிக்கிறது அப்படின்ற மாதிரியான அந்த பப்ளிக்குடைய மைண்ட் செட் அப்படி போயிடுங்க. அப்படித்தான் இதுவும் நார்மலைஸ் பண்ணப்படுற விஷயமா மாறிடுமோ இல்லை, அது நோக்கி தான் போயிட்டு இருக்குது. விஜய் அவர்களுடைய ஆட்டிடியூடு நம்ம விசாரிச்ச வரைக்கும் என்ன வருதுன்னா, எவனா இருந்தாலும் தூக்கி உள்ள போடு, என்னை ஒன்றும் பண்ண முடியாது. நான் நாளைக்கு கை காட்டினேன்னா அது கை காட்டுற ஆள் எம்பி, நான் கை காட்டுற ஆள் எம்எல்ஏ, நான் என்ன சொல்றேனோ அதுதான் நடக்கும், என்னையெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த எதிர்கட்சி மீடியா இதுக்கெல்லாம் கவலைப்படுற இடத்துல பயப்படுற இடத்துல நாங்கள் இல்லை
அப்படிங்கிற ஆட்டிடியூடுக்கு டிவிக்கே வந்துருச்சு அப்படின்ற அந்த செய்தியை நம்ம கேள்விப்படுறோம். அதோட சேர்ந்து இதை ரொம்ப சீரியஸாகவும் லாங் டேர்மாகவும் நம்ம பார்க்கணுங்க. இது உங்களுக்கும் எனக்கும் நாளைக்கு நடப்பதற்கான, நீங்க ஒரு கருத்தை எழுதினாலோ நாம் ஒரு கருத்தை பேசினாலோ எழுதுவதற்கும் பேசுவதற்கும் கைது அப்படிங்கிற ட்ரெண்டு மிக மிக ஆபத்தானது. அந்த சீரியஸ் கண்ணோட்டத்தில் நம்ம அதை பார்க்கணும். அதோடு சேர்ந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணுங்க. இப்போ உதயநிதி அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலே ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பை பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு டிவிக்கு. அது என்ன? அதாவது த்ரிஷா அவர்களை அரசியலில் லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு மொமெண்ட்டுக்காக அவங்க காத்துட்டு இருக்காங்க. எப்போ வேணால் அந்த லான்ச்சிங் அப்படிங்கிறது நடக்கலாம். பட் ரொம்ப ஏர்லியாக பண்ணிட்டா அதுவே நெகட்டிவாக போயிடுமோ, அல்லது அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களோ, அது விஜய் அவர்களுக்கு ஆப்போசிட்டாக போயிடுமோ அப்படிங்கிற பல குழப்பங்கள், அவங்களுக்கே சில இன்செக்யூரிட்டிலாம் இருக்கிறதுனால தான் இன்னும் அவங்கள அரசியல் லான்ச் பண்ணாமல் அதுக்கான சரியான தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கலாம் நம்ம கேள்விப்பட்டே இருக்கிறோம். நடிகை த்ரிஷா அவர்களுடைய செயல்பாடுகளும் அவங்களுடைய அப்பீரன்சஸும் எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் உதயநிதி அவர்களுடைய இந்த பேச்சு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அந்த நோக்கத்தில் டிவிக்கேவோ விஜய் அவர்களோ இருக்கிறாங்க அப்படின்னா அதை இன்னும் ஈஸியாக்குற மாதிரி இருக்குது. எப்படின்னா, நாளைக்கு அவங்கள லான்ச் பண்ணும்போது எவ்வளோதாங்க ஒரு பெண் தாங்குவாங்க? திரும்ப திரும்ப அவங்கள அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கும்போது அவங்க வெளியே வரதான் செய்வாங்க, அரசியலுக்கு வரதான் செய்வாங்க. அண்ணனுடைய தோழியாக இருக்கிறாங்க அல்லது அவங்க நண்பராக இருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக எவ்வளோ வழிகளையும் அவமானங்களையும் பொறுத்து கொண்டு அவங்க நின்னாங்க. அதனால் அவங்க எடுக்கிற முக்கியமான பதவி எடுத்து அரசியல் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி அதையும் நார்மலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் நான் பார்க்குறேன். ஒருவேளை அவங்களுக்கு அந்த திட்டம் இருக்கிற பட்சத்தில் ஒன்று. அடுத்ததாக இந்த அரெஸ்ட் கண்டிப்பாக டிவிகேக்கு பேக் ஃபயர் ஆகும். இப்போ ஒன்றும் இல்லை, நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குது சட்டமன்றத்தில். அதில் போன தடவை எப்படி எங்கப்பா அவங்க அப்பாவை காணோம் அப்படின்ற மாதிரி இந்த தடவை என்னப்பா உன்னையே காணோம் அப்படின்னு ஒரு மாஸ் பண்ணலாம். அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் ஆப்போசிட்ல எல்லாம் கொஞ்சம் நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மோடில், அந்த ஒரு வைபில் விஜய் அவர்கள் இந்த அரெஸ்ட்டை பண்ணியிருக்காரு. பட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஒரு விஷயத்தை பேசிட்டாரு அப்படின்றதுக்காக இவ்வளோ வேகமாக உங்களுடைய சிஸ்டம் செயல்படுது, உங்களுடைய அரசு இயந்திரம் இவ்வளோ மின்னல் வேகத்தில் செயல்படுது. சரிப்பா, அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அதை நாங்கள் ஒத்துக்கிட்டோம், அதை நீங்கள் பண்ணிட்டு போங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்த 5 வருஷமும் நீங்கள் தான் பவரில் இருக்க போறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய ஆட்கள், உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள், உங்களுடைய எம்எல்ஏக்கள், உங்களுடைய அமைச்சர்கள் ஒவ்வொரு சர்ச்சையில் சிக்கும் போதும், ஒவ்வொரு பிரச்சனைகளை மாட்டும் போதும், ஒவ்வொரு குற்றச்செயல்கள் சம்பந்தப்பட்ட அலிகேஷன் அவங்க மேல வரும்போதும் இதே வேகத்தில் இந்த அரசு இயந்திரம் செயல்படுகிறதா, இதே வேகத்தில் நடவடிக்கைகள் பாய்கிறதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் வரும். அன்னைக்கு இந்த வேகத்தை விஜய் அவர்கள் காட்டல அப்படின்னா, அது யாரா வேணா இருக்கலாம், அவருக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கலாம், அவருக்கு மிக நெருக்கமானவர்களா இருக்கலாம், அவருடைய நண்பர்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அந்த வேகத்தை விஜய் அவர்கள் காட்டல அப்படின்னா மொத்த பேரும் சேர்ந்து அன்னைக்கு வறுத்து எடுத்துருவாங்க, நொறுக்கி தள்ளிடுவாங்க. இன்னைக்கு கொண்டாடப்படுற உதயநிதி அவர்களுடைய அரெஸ்ட் நாளைக்கு ஒரு உதாரணமாக மாற்றப்பட்டு, உதயநிதி மேல அந்த வேகத்துல பாஞ்சிங்க இல்ல, இங்க ஏன் பாய மாட்டேங்குது உங்க போலீஸ் அப்படின்னு சொல்லி மக்களும் சரி எதிர்கட்சிகளும் சரி கேள்வி எழுப்புவாங்க. அந்த ஒரு பேக் ஃபயர் அப்படிங்கிறது நாளைக்கு நடக்கும். பவர்ல இருக்கிறவங்க பவர்ல வச்சு என்ன வேணா பண்ணலான்றது அவங்களுக்கு இருக்குது, மக்கள் கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த பவரையும் கூட எந்த இடங்களை லிமிட்டா பயன்படுத்தணும், எங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு கிக்கா இருக்குது அப்படின்றத இஷ்டத்துக்கும் பயன்படுத்தினா என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படிங்கிற புரிதலோடு அதை பயன்படுத்தணும். இல்லை என்றால் முட்டு சந்தில் போய் சிக்கி கொள்ளக்கூடிய நாளும் வரும். ஏன்னா இந்த காலசக்கரம் ஒரே மாதிரி சுழலாது. திமுகவுக்கு எப்படி உச்சத்துல இருந்தாங்களா, இப்போ அப்படியே கீழே பாத்ரூம் போறதுக்கு 10 நிமிஷம் பர்மிஷன் கேட்குற இடத்துக்கு வந்திருக்கிறாங்களா, அதே மாதிரி தான் சுத்தும். ரொம்ப வித்தியாசமானதுங்க இந்த ஜனநாயகம், மக்களாட்சி அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அதனால தாவேக்கா ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த இஷ்டத்துக்கும் கைது, நாங்கள் பாட்டுக்கு பண்ணிட்டு ஜாலியாக கால் மேலே கால் போட்டு நிற்போம் அப்படிங்கிறது உங்களையும் ஒரு நாள் இந்த மாதிரியான சூழலில் நிற்க வைக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு எச்சரிக்கையை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அதனால் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இந்த அரெஸ்ட் பொறுத்த வரைக்கும், உதயநிதி அவர்களுடைய பேச்சை பொறுத்த வரைக்கும் கடுமையாக கண்டிக்கத்தக்கது. இந்த கைதும் அதற்கு சமமாக கண்டிக்கத்தக்கது. இது நியாயம் கிடையாதுங்க. இவங்க டெஃபமேஷன் போட்டிருக்கலாம், கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். அதை தாண்டி அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கெல்லாம் இங்கே அப்படி பெரிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலை உருவாயிருச்சு, ஒரு எமர்ஜென்சி உருவாயிருச்சு அப்படின்றதெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை. இதை பர்சனலாக விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதான் நம்முடைய கருத்து. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.